இது விமர்சனம் இல்லை, நான் சொல்றது விமர்சனம் இல்லை, உண்மையை சொல்றேன். அவங்க பேசுறதெல்லாம் ஒரு பொது மனிதனா நீங்க பாருங்க. நான் வந்து அதிமுக இல்லை, இது இல்லை, இந்த கட்சியெல்லாம் இல்லை. நானும் ஒரு கட்சியை வழி நடத்துறவனா இல்லை, ஒரு மகனா பார்க்குறேன். பொதுவாக இந்த துரோகத்தை பற்றி பேசுறது, சமூக நீதி பேசுறது, சுயமரியாதை பேசுறது, இதையெல்லாம் பேசுறதுக்கு இவங்களை யாருக்காவது தகுதி இருக்கான்னு நீங்க யாராவது சொல்லுங்க, யாராவது நீங்களே சொல்லுங்க. என்ன சிரிக்கிறீங்க? ஏங்க, ஒரு மேல பறந்து போன விண்ணூர்தியை பார்த்து இப்படி கும்பிட்டுக்கிட்டு இருந்ததெல்லாம் இது சுயமரியாதையில் வருதா? பேசியிருக்க மாட்டேன். நான் தான் திராவிடத்தின் உண்மையான வாரிசு. நம்ம வெறி வருமா வராதா? இவங்க கதை விட்டுக்கிட்டு இருக்கிறத ஆரியத்தை எதிர்க்க வந்தது திராவிடம்ங்கிறாங்க. தமிழன்னு இருந்தா நாங்க தமிழர்னு வச்சா பார்ப்பனன் நானும் தமிழர்னு உள்ள வந்துருவானே அப்படின்னு தான் அதுல ஐயா ராமசாமியிலிருந்து ஐயா வீரமணி வரை கதை விட்டுக்கிட்டு அதே கருத்து தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்க. அதானே சொல்றாங்க. அப்ப திராவிடம் இருக்கும்போது ஆரிய பெண் பார்ப்பன பெண் ஜெயலலிதா எப்படி தலைமையேற்று வந்துச்சு? எப்படி உள்ள வந்துச்சு? 30 ஆண்டுகள் தலைவராக இருந்துச்சு, 20 ஆண்டுகளே அமைச்சராகவே இருந்தது. எல்லாரும் அவங்க ஆரியத்தின் காலில் விழுந்துதான் வாங்கினீங்க. நீங்களே ஒரு இதை கொடுத்து செங்கோலை கொடுத்து சமூக நீதியாத்த வீராங்கனைன்னு போய் எடுத்துக்கிட்டீங்க. என்ன கதை விடுறீங்க? ஆரியத்தின் முன்பு திராவிடம் மண்டிட்டுச்சு. மண்டிட்டா கூட பரவாயில்ல, குப்பரை விழுந்து கும்பிட்டுருச்சு. இதில் சுயமரியாதை பேசிட்டு இருக்கிறீங்க. இதான் தன்மானமா? இதான் தமிழினத்தின் தலை நிமிர்வா? செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் இதுதானே? கார் டயரை விழுந்து கும்பிடுறது. ஒருத்தராவது அந்த அம்மாவுக்கு முன்னாடி நின்று சொல்லுங்கம்மா அப்படி பேசுனது 2 பேர் இருப்பாங்க. ஒன்று எங்கள் மாமா காளிமுத்து, இன்னொரு மாமா திருநாக்கரசு. வேற யாராவது சொல்லுங்க, யாராவது? ஏன்னா ஐயா பொன்னையின் மாதிரி யாராவது ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க மூத்த. மற்ற எல்லாம் இப்படித்தான். அதையும் தான் சொல்லியிருக்கு. திமுகவா அதிமுகவா சுயமரியாதை பற்றி பேச இருக்கல, அதையும் தானே பேசின மேடையில். நீங்கள் அதை கேட்கலையே. ஏன்னா பெட்டி இவங்க கொடுத்துட்டாங்க, அவங்க தரல, அதனால தானே. இது ஒரு வழக்கம். அது உண்மையே பேசணும். சமூக நீதினா சமூக நீதி. நீங்கள் 10.5 வன்னியர் கொடுத்தீங்கல்ல, எங்க ஐயாவே எண்ணி கொடுங்கிறாரு. நீ எப்படி 10.5 கொடுத்தீங்க? சட்டமாக்கியிருக்கா? செயல்பாட்டுக்கு வந்திருக்கா? இப்போ வன்னிய எனக்கு 10.5 வருதா? சும்மா வாய் வார்த்தையில் ஓட்டுக்காக சொல்லிட்டு போறதா? எத்தனை காலத்துக்கு இப்படியா மாத்துறது? எண்ணி கொடுங்க. சரி எண்றீங்க, எண்ணும் போது எங்களுக்கு 15 விழுக்காடு வந்துருச்சு. அப்ப என்ன பண்றது? ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கேன் நான். திடீர்னு எடுத்து அருந்ததிற்கு உள்ஒதுக்கீடுன்னு 3 ஒதுக்கீடு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்னு ஒரு கையெழுத்து போட்டு விட்டீங்க, முன்னுரிமைன்னு. அப்ப அவங்களுக்கு போக தான் எனக்கு மிச்சம். ஒரு கல்லூரியில ஒரு பல்கலைக்கழகத்தில் 5 பேராசிரியர்னா எஸ்சிஏன்னு வருது. எஸ்சி அருந்ததியர், எஸ்சி அருந்ததியர், எஸ்சி அருந்ததியர் 4 போக 1 இருக்கு. அது தேவேந்தர் இருக்கா, பறையர் எனக்கா, தேவேந்தர் எனக்கா? யாருக்கு? ஒரு சீட்ல நாங்க. அப்ப முன்னுரிமைங்கும் போது அது அவருக்கு போக மிச்சம்னு வருது. அப்ப சாப்பாடு என்னது? அவர் சாப்பிட்டு மிச்சம் வச்ச எச்சு கஞ்சி, மிச்ச கஞ்சி தான் எனக்குன்னு வந்துருது. அப்ப நான் பாதிக்கப்பட்டுறேன்ல, விளங்க. அப்ப பாதிப்புக்கு ஆளாக இருக்கிற நான் சொல்றேன், நீ எண்ணி கூட எடுத்து கொடுக்காத, அளந்து கூட அள்ளி கொடுக்காதேங்கிறேன். திருப்பி வாய் வார்த்தையா ஓட்டு வரும்போது, தேர்வு வரும்போது வன்னியர் ஓட்டுக்க 10.5 போயிட்டீங்க. சட்ட வரைவு வந்திருக்கா? சட்டப்படி செயலாக்கம் பெறுதா? 10.5 படையாச்சு நான் பயன்படுத்துறேன்னா? இல்ல. அப்ப எல்லாமே ஏமாற்றா இருந்தா எப்படி? அப்ப சமூக நீதி ஏன் பேசுறீங்க? சாதி வாரி கணக்கெடுப்பு உடனே கர்நாடக மாநிலத்துக்கு இதே காங்கிரஸ்கார சீதாராமையா எடுக்கிறாரு இல்லையா? இதே அந்த தெலுங்கானால உங்க காங்கிரஸ் தானே முதலமைச்சர் தானே, அவர் எடுக்கிறாரா இல்லையா? நிதிஷ்குமார் உங்ககிட்ட கேட்டால மத்திய அரசு எடுக்கணும், அவனுக்கு மத்திய அரசு இல்லது. எதையாவது கடத்தி விடுறது, சொல்லிட்டு மாநில உரிமை இங்க பேசிக்கிறது, சிபிஐ விசாரணை கேட்டுக்கிறது. அப்ப ஓம் போலீஸ் என்ன? ஓம் போலீஸ் சரியில்லைப்ப. அப்போ உங்ககிட்ட இருக்க போலீஸே சரியில்லை, அப்ப நீங்க பதவி விலகணும். என் போலீஸ் சரியில்லைங்க, என் நிர்வாகம் சரியில்லைன்னு. அப்படித்தானே தோல்வியை ஒத்துக்கிறீங்க. அப்போ என் காவல்துறைக்கு என்ன குறை? எதுக்கு சிபிஐ விசாரணை? எல்லாம் வர்றவங்கள சிபிஐ விசாரணை எப்படி இருக்கு? சிபிஐ அதிகாரிகளுக்கு 4 நாள் மூளை இருக்க எப்படி? அதெல்லாம் இல்லை, அது நாடுறது கிடுறது இல்லை. தேவையற்ற வேலையை செய்து பிஜேபி வந்து எப்படின்னா, எந்த வேலை இல்லைன்னா மக்களை, ஹிட்லர் சொன்னதான், மக்களை எப்பவுமே பதட்டமாக வச்சிரு, அப்போதான் நம்ம என்ன தவறு செஞ்சாலும் அவனுக்கு கவனத்துக்கு போகாதுன்ட்டு சிஏஏன்னு ஒன்று கொண்டு வந்துச்சு. ஒரு வருஷம் 1.5 வருஷம் அதிலேயே காலத்தை ஓட்டுச்சு.
இப்போ இந்த சிறப்பு வாக்காளர்னு அது என்ன சொல்லுது? அது கேட்டிருக்க எதையாவது பாருங்க. நாங்கள் கேட்குற ஆவணங்களெல்லாம் கொடுத்தா தான் வாக்கு. எங்கள் ஆத்தால போய் என்ன ஆவணம் கொடுப்பேன்? இப்போ இருக்கிற நேரத்தில் இந்த 2 மாதத்தில் தேர்தலை வச்சுட்டு என்ன போய் கொடுப்பீங்க? நீங்கள் ஒன்றும் கொடுப்பீங்களா? அது வச்சிருக்கல அந்த ஆவணங்கள்லாம், அதை கொண்டா இதை கொண்டான்னு இருக்கிறவன் என்ன? ஏற்கனவே இறந்தவன்லாம் இந்த இதில் இருக்கான். இறந்து போனவங்க இந்த வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்குன்னா அதை நீக்குங்க, கண்டு கொண்டு வந்து நீக்குங்க. எவ்வளவு காலமாக இருக்குது? இப்போ தான் அது வர்ற. நாங்கள்லாம் பல முறை தேர்தல் ஆணையத்துக்கு போக ஆரம்பித்தோம். ஒருத்தர் 2 இடத்துல வாக்குரிமை வச்சிருக்கிறாரு. அதையெல்லாம் நீங்கள் முதல்ல கண்டு நீக்கியிருக்கணும். இவ்வளோ காலம் நீக்கியிருக்கணும். சரி, இல்லை நீக்கிறீங்க, அது செய்யுங்க. சரி, அதுக்காக ஒவ்வொரு வாக்காளரும் நாங்கள் கேட்குற புதிய ஆவணங்களை கொண்டு வான்னா அது எங்கே போய் கொண்டு வருவான்? இதே வேலையா? கொண்டு வந்து கொடுக்கும்ல, நீக்கி விட்டுருவேன். நோக்கம் என்ன? அங்கே பல லட்சம் பேர் வெளியேறிக்கான். 70 லட்சம் பேர்கிட்ட 44 லட்சங்கிறான், 70 லட்சங்கிறான். ராகுலே 60 லட்சம் பேருன்றான். அங்கே இருந்து எல்லாரையும் தூக்கிட்டான்றான். இப்போ அவனெல்லாம் இங்கே வந்து இறங்கியிருக்கான். அந்த பீகாரியனுக்கு கூட வாக்கு கொடுக்கணும். நீங்கள் 6 லட்சம் பேர்னு சொல்கிறீங்க. அது எனக்கு பயனா 3 தொகுதி. என்னோட தொகுதியில் 3 தொகுதி அவன் 6 லட்சம்னா. அப்புறம் கடைசியாக அது பீகார், இன்னொரு பீகார் ஆயிரும். ஏற்கனவே பூரா இந்திக்காரன், எங்கே பார்த்தாலும் இந்திக்காரன் இருக்கான். இந்த விண்ணூர்தி நிலையத்தில் நம்ம ஆஃபீஸர் இருக்கான்னா, அதிகாரி இருக்கான்னா. அப்புறம் கூட்ட நெரிசலுக்கு காரணம் தனி மனிதன் கிடையாதுன்னு அஜித்குமார் சொன்னார். அவர் சொல்றது நான் சொல்றேன். அந்த நான் சொன்ன அதே கருத்தை தான் அவர் இந்த அஜித் தம்பி வலியுறுத்துறாரு. அது என்னன்னா, இந்த மாதிரி இந்த முறையே தவறுன்றார். அவர் வந்தாருன்னா போன மக்கள் மேலேயும் குற்றம் இருக்கு. இல்லை, இந்த மாதிரி கலாச்சாரமே தப்பு தானே. இது அதை தான் அவர் சாடுறார். முதல்ல இந்த முறையே தப்பு. அதான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன். அமெரிக்கா மாதிரி வந்துருங்க, ஒரு ஊராக போய் பேசுகிற முறையை விடுங்க, ஒரு இடத்த கொடுங்க. திருச்சின்னா ஒரு மாநகரில் எங்களுக்கு ஒரு இடம் தாங்க. இவ்வளோ ஊடகம் வந்துருச்சு, நவீன அறிவியல் வந்துருச்சு, நாங்கள் பேசுகிறோம், எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் கொடுங்க. ஐயா ஸ்டாலின் ஒரு 1/2 மணி நேரம், ஐயா எடப்பாடி, தம்பி விஜய்க்கு, ஐயா அன்புமணிக்கு, அண்ணன் திருமாவளவனுக்கு, தலைவர்களுக்கு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கொடுத்துருங்க. அவங்க பேசட்டும், கொண்டு போங்க. யார் பேசுறது சரியாக இருக்கோ ஓட்டு போட்டு போகட்டும். இவ்வளோதானே. இது ஒரு அநாகரிகமான கலாச்சாரமாக தான் இருக்குது. அதை ஒழிக்கணும். அமெரிக்காலாம், மற்ற நாடுகள்லாம் இப்படி இல்லை. ஐரோப்பிய நாடுகள்லாம் இப்படி இல்லை.